வணக்கம் சாய். வணக்கம். இப்போ படைப்பாளிகள் அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி தான் சிந்திக்கிறாங்களா? ஆமா. இப்ப 1980களில் படைப்பாளிகள் வந்து திரைத்துறையில வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்த்து வளர்ந்த திரைப்படங்கள்லாம் என்னென்னவா இருக்கும்? ஏன்னா 70 கால திரைப்படங்களா இருக்கும். இப்போ இந்த மாதிரி 90களில் வந்தவங்களுக்கு 80களில் வந்த திரைப்படங்கள் தான் அச்சாணியா இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான காதல் தான் அவங்க மனசுல இருக்கும். இப்போ 90களில் வந்து வந்தவங்க இன்னும் இயக்குனர் ஆகாம இப்பதான் இயக்குனர் ஆக போறாரு அப்படின்னா அவங்க பார்த்த காதல்கள், அவங்க வந்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 80-90களில் இருக்கக்கூடிய கதையா தான் இருக்கும். அதனாலதான் தயாரிப்பாளர்கள் வந்து ஏன் தயங்குறாங்க இவங்களை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மனநிலைமை தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இளைஞன் வந்து திரைப்படம் எடுக்க வரான்னா ரீல்ஸ் மாதிரியான திரைக்கதை தான் அவனுக்கு எழுத வருது. அவனுக்கு வந்து நிறுத்தி நிதானிச்சு ஒரு 96 மாதிரி மெய்யழகன் மாதிரியான திரைக்கதை வடிவமைக்க தெரியல. அது காரணம் வந்து அனுபவம் இல்லாமை. இப்ப 96 எடுத்த இயக்குனருக்கு வந்து இன்றைய காலகட்டத்து இளைஞர்களை கவர்ற மாதிரி திரைப்படம் எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியும். ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை வந்து ஒவ்வொரு தலைமுறையினரும் அவங்க பார்த்து வளர்ந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களால சிந்திக்க முடியும்ன்றதுதான் அறிவியல். நன்றி சார்.